வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 5th யூனிட்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட். இப்போ இந்த ஒரு யூனிஃபார்ம் ராடை வந்து கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் ஒன் யூனிஃபார்ம் ராட். அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ்ல இப்படி அமைஞ்சிருக்கும். இந்த ராடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ இது வந்து ஆரிஜின். இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் லென்த் எல். அப்போ இந்த ஆரிஜின்ல இருந்து ரைட் சைடு, அதை வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதை வந்து L/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் சைடு, அது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதை வந்து -L/2 அப்படின்னு. இப்போ இதுல வந்து இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன இன்ஃபைனிட்டிசிமலி ஸ்மால் மாஸ், ஒரு சின்ன மாஸ் வந்து கன்சிடர் பண்றோம். சின்ன இப்போ இது வந்து dm அப்படின்னு எடுத்துருக்கோம். இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து dx. என்னுடைய லென்த் dx. அப்போ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா எழுதணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா di of the mass dm is formula I is equal to mr². இது வந்து சின்னதா இருக்குனால இப்போ வந்து என்ன எடுக்கணும், di is equal to dm into இங்க வந்து x இருக்கு, அப்போ இங்க வந்து x² அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இந்த மாஸ் வந்து இந்த ராட்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். மாஸ் பர் யூனிட் லென்த் லாம்டான்னு எடுத்துக்கிறோம். அதை லாம்டா இஸ் ஈக்குவல் டு m/l. அப்போ ஸ்மால் மாஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு dm divided by dx. அப்போ dm நமக்கு தேவை. dm is equal to இது இங்க வந்துடும். அப்போ lambda dx. அப்போ dm is equal to லாம்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் m/l. அப்போ m/l into dx. இப்போ வந்து இந்த ஃபுல் ராடுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கால்குலேட் பண்ணுவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I of the rod. அப்போ இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட்டிங் I is equal to integration di. அப்போ di இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா இங்க ஃபார்முலா இருக்குல்ல, di-னா என்ன, dm(x²). இப்போ dm into x². இப்போ I is equal to இன்டகிரேஷன் dm உடைய வேல்யூ நமக்கு தெரியும், இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். m/l dx. இங்க என்ன இருக்கு, x². இந்த m/l வந்து இன்டகிரேஷனுக்கு வெளில எடுத்துடலாம். அப்போ I is equal to m/l இன்டகிரேஷன் x² dx அப்படின்னு வரும். இப்போ நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ண போறோம். லிமிட்ஸ்
இங்க -L/2ல இருந்து L/2 வரைக்கும் இருக்கு. அப்போ I is equal to M/L minus L/2, இங்க வந்து L/2 x square dx. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த integration xn dx is equal to x n plus 1 divided by n plus 1. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ I is equal to M/L, இங்க வந்து x ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ x ஸ்கொயர் plus 1 divided by 2 plus 1. லிமிட்ஸ் வந்து L/2, இங்க கீழே -L/2. இப்போ I is equal to M/L, இங்க வந்து என்ன ஆயிடும், x cube divided by 3. இங்க L/2, இங்க -L/2. இப்போ என்ன பண்ணலாம், xக்கு பதில் L/2 போடணும்ல, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ I is equal to M/L, L இங்க வந்து இந்த 3 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 3 வெளியே எடுத்துட்டோம்னா 3L. x கியூப்க்கு பதிலாக L/2 போடும். அப்போ L/2 the whole cube minus, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, minus L/2 the whole cube. அப்போ I is equal to M/3L. இது என்ன ஆயிடும், L cube divided by 8 மைனஸ், இங்க மைனஸ் பிளஸ் ஆயிருமா, பிளஸ் L cube divided by 8. இப்போ டினாமினேட்டர்ல 8 வந்து காமன். அப்போ I is equal to M/3L. இங்க 2 ஆட் பண்ணும்போது 2L cube divided by 8 வந்துடும். இப்போ இங்க ஒரு L வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்க வந்து L ஸ்கொயர் மாறிடும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 4. இப்போ I is equal to M/3 into 4, 12. இங்க L ஸ்கொயர். I is equal to ML square divided by 12 கிடைக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம், I is equal to 1/12 ML square அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் moment of inertia of uniform rod. Okay, thank you.